Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான முழு சோளம் பயன்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான தோசை எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த சோளத்துல பாத்தீங்க அப்படினா அதிகமான ஃபைபர், புரோட்டீன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. முக்கியமா weight loss பண்றவங்க கண்டிப்பா இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. உங்க வெயிட்டும் பாத்தீங்கன்னா சட்டுன்னு குறையும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு நான் வந்து முழு சோளம் எடுத்துர்க்கேன். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பச்சை அரிசி 1 கப் சேர்த்துக்கலாம். நீங்க வந்து இல்ல சாப்பாட்டு அரிசி வேணும்னாலும் 1 கப் சேர்க்கலாம். இல்ல இட்லி ரைஸ் கூட சேர்க்கலாம். 1 கப். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இவ்ளோ சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துறலாம். ஒரு 2 ல இருந்து 3 தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துறலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கழுவிக்கோங்க. இதுல அதிகமான அழுக்கு தூசி எல்லாமே இருக்கும். அதனால நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு இத வந்து ஒரு 5 ல இருந்து 6 மணி நேரம் நல்லா வந்து நம்ம ஊற வைக்கணும். இப்போ இது நல்லா ஊறி வரட்டும். அது வரைக்கும் ஊற விட்டுறலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா ஒரு 5 மணி நேரம் ஆயிருச்சு. நல்லா வந்து நமக்கு இந்த சோளம் அப்புறமா நம்ம உளுந்து போட்டோம்ல எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதில இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க வந்து கிரைண்டர்ல வேணும்னா கூட போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுக்கலாம். கிரைண்டர்ல போட்டு அரைச்சிங்க அப்படினா நல்ல பேஸ்டா அரைப்பட்டு கிடைக்கும். இப்போ இதில கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம வந்து ஒரு பவுல்ல மாத்திடலாம். இப்போ இதே மாதிரி இரண்டாவது பேட்சும் நான் வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துற போறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்போ நம்ம மாவு எல்லாமே அரைச்சு எடுத்தாச்சு. மாவோட பதம் அப்படினு பாத்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கும். இந்த மாவுலயே நீங்க இட்லி வேணும்னா கூட ஊத்தி எடுக்கலாம். இப்போ இத மூடி போட்டு ஓவர் நைட் நம்ம வந்து புளிக்க விட்டுறலாம். ஒரு 5 மணி நேரத்திலே இது வந்து நல்லா புளிச்சிரும். தேவைப்பட்டா ஓவர் நைட் புளிக்க விட்டுருங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஓபன் பண்ணும்போது நல்லா வந்து மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இதுல சூப்பரா தோசையும் வரும். அதே சமயம் பணியாரம் ஊத்தலாம், ஊத்தப்பம் ஊத்தலாம், அப்புறமா நீங்க இட்லி கூட ஊத்தலாம். ரொம்ப நல்லா வரும். இப்போ நல்லா வந்து mix பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா mix பண்ணி நம்ம வந்து தோசையா சுட்டுறலாம். தோசை சுடுறீங்க அப்படினா கொஞ்சமா தண்ணி தேவைப்பட்டா நீங்க வந்து ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா கூட தோசை சுட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம தோசை தவால கொஞ்சமா தண்ணி இந்த மாதிரி தெளிச்சு விட்டுட்டு தோசை ஊத்திடுங்க. கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தோசை சுட்டுறலாம். இந்த மாதிரி அயன் தவால நம்ம தோசை சுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கும் நல்லதா இருக்கும். நம்ம வந்து மில்லட்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நான்ஸ்டிக்ல பண்ணாம இந்த மாதிரி அயன் தவா இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படினா உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இதில இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் பாத்தீங்க அப்படினா இந்த தோசையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இப்போ தோசை வந்து எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு தின்னா தேய்ச்சிட்டு கொஞ்சமா தேவைப்பட்டா நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து மொறுகலாகிட்டு நம்ம வந்து தோசை எடுத்துறலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படினா ரோஸ்ட் மாதிரி தான் எடுக்கிறேன். நீங்க தேவைப்பட்டா தோசை மாதிரி கூட எடுக்கலாம். அதாவது நம்ம கடைகள்ல வாங்குவோம்ல அந்த மாதிரி தோசை கூட நீங்க ஊத்தி எடுக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது வந்து மில்லட்ஸ்ல நம்ம ரெடி பண்ண தோசை அப்படினு யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சோளத்துல எவ்வளோ நன்மைகள் இருக்கு. நம்ம அத இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டா கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படினா இதே மாதிரி முழு சோளம் பயன்படுத்தி ஒரு கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கூட போட்டுருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பரா நமக்கு ரெடி ஆயிருச்சுன்னு. இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம். இப்போ இதுக்கு காம்பினேஷனா ஒரு புளிப்பான தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 5 ல இருந்து 6 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுருக்கேன். இப்போ இவ்ளோ போட்டுட்டு தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வரமிளகா, ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஒரு தக்காளி தொக்கு பாத்தீங்க அப்படினா இந்த தோசைக்கு மட்டும் இல்லாம மில்லட்ஸ்ல நீங்க என்ன பண்ணாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது சிறுதானிய வகைகள்ல. இப்போ இதில கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா mix பண்ணி வேக விட்டுருங்க. கடைசியா கொஞ்சமா கறிவேப்பிலையும் போட்டு நல்லா mix பண்ணிட்டு நம்ம இத வந்து ஆற வச்சு நல்லா வந்து அரைச்சு எடுக்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஒரு சட்னி பாத்தீங்க அப்படினா இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு தேவைப்பட்டா தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைப்படணும். இப்போ இதுக்கான தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறமா வரமிளகாய் 2 சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, அவ்வளோதான். நல்லா வறுத்தெடுத்துட்டு இமீடியட்டாக இதை வந்து நம்ம சட்னி கூட சேர்த்துடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு தொக்குன்னு சொல்லலாம், இல்லை சட்னின்னு கூட சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் புளிப்பாக, அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரை இது கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி சிறுதானியத்தில் பணியாரம், தோசை, இட்லி எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக தக்காளி புளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சோளம் தோசை, அப்புறமா இந்த சட்னி 2மே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்பினேஷனில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.